இங்க 9 படி கொண்ட ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் அதிகபட்ச சாத்தியமான மிகையெண் மற்றும் குறையெண் மூலங்களின் எண்ணிக்கையை ஆராய்க. ஸோ இது வந்து என்னது ரொம்ப சிம்பிளானது. ஏன்னா வந்துட்டு அதிகபட்சம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து டைரக்டா அந்த டெஸ்கார்டர்ஸ் ரூல்ஸ் ஆஃப் சைனை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது டெஸ்கார்டர் தியரத்தை வந்து யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்யூஷன் எடுத்துக்கலாம். கொடுத்துருக்கிறத வந்து என்னது p of x அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ let p of x is equal to 9 x power 9 minus 4 x power 8 plus 4 x power 7 minus 3 x power 6 plus 2 x power 5 plus x cube plus 7 x power 2 plus 7x plus 2. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா வந்துட்டு அதனுடைய சைன்ஸ் எழுதிக்கலாம். நம்ம குறிகள் எழுதலாம். ஓகே, ஸோ அதனுடைய குறிகள். ஸோ இங்கே வந்து என்னது பிளஸ், அடுத்து வந்து என்னது மைனஸ், அடுத்து வந்து என்னது பிளஸ், அதுக்கப்புறம் என்னது மைனஸ், அதுக்கப்புறம் என்னது பிளஸ், அதுக்கப்புறம் என்னது பிளஸ், அதுக்கப்புறம் என்னது பிளஸ், அதுக்கப்புறம் என்னது பிளஸ், அதுக்கப்புறம் என்னது பிளஸ். ஓகே, ஸோ இங்க வந்து என்னது இங்க எக்ஸ்போர் 4 டேர்ம் வந்து இல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்னன்னா குறிமாற்றங்கள். ஓகே, எத்தனை இடத்துல வந்து குறிமாற்றங்கள் இருக்குது? ஸோ இங்க வந்து என்னது பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போயிருக்குது, அப்புறம் என்னது மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போயிருக்குது, அதுக்கப்புறம் இது என்னது பிளஸ்ல இருந்து மறுபடியும் மைனஸ்க்கு போயிருக்குது, அதுக்கப்புறம் இங்க மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போயிருக்குது. அவ்வளவுதான். ஸோ என்னது இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4. ஓகே, ஸோ குறிமாற்றம் வந்து என்னது நமக்கு எத்தனை எண்ணிக்கையில் இருக்குது? 4. ஓகே, ஸோ 4 குறிமாற்றங்கள். ஸோ இதுக்கு வந்து என்னது விடை என்னது இங்க? ஸோ அதாவது இதனுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு அதிகபட்ச 4 மிகை எண் தீர்வுகள். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு p of x எழுதுறோம், அதுல வந்து குறிகள் எழுதுறோம், அதுல எத்தனை குறிகள் மாற்றங்கள் இருக்குதோ அதுதான் வந்து என்னது அதிகபட்ச மிகை எண் தீர்வுகள். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு p of minus x பார்க்க போறோம். ஓகே, ஓகே, இங்க வந்து என்னது எக்ஸின் அடுக்கு 9 அப்படின்னு இருக்கிறதுனால இது வந்து என்னது -9 x பவர் 9. எக்ஸின் அடுக்கு 8ங்கிறதுனால இங்க அடையாளம் மாறாது. ஸோ -4 x பவர் 8. இங்க 7 இருக்கிறதுனால அடையாளம் மாறும். ஸோ -4 x பவர் 7. இங்க 6 இருக்கிறதுனால அடையாளம் மாறாது. ஸோ -3 x பவர் 6. இங்க 5 இருக்கிற காரணத்தினால அடையாளம் மாறும். ஸோ -2 x பவர் 5. இங்க 3 இருக்கிற காரணத்தினால அடையாளம் மாறும். ஸோ -x பவர் 3. இங்க 2 இருக்கிறதுனால அடையாளம் மாறாது. ஸோ +7 x ஸ்கொயர். இங்க 1 இருக்கிற காரணத்தினால அடையாளம் மாறும். ஸோ -7x + 2. ஓகே, என்ன அப்படின்னா வந்துட்டு மைனஸ் வந்து என்னது 2 டைம் பெருக்கும்போது பிளஸ் ஆயிரும், 3 டைம் பெருக்கும்போது என்னது மைனஸாவே இருக்கும். அதாவது ஒற்றைப்படைக்கு எல்லாமே வந்து மைனஸா இருக்கும். ஸோ அதனால குறிகள் வந்து மாறுது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து குறிகளை எழுதலாம். ஸோ குறிகள் வந்து என்னது இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். ஸோ குறிகள் மாற்றம் எங்கெல்லாம் நடந்துருக்கலாம்? இங்க மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போயிருக்குது, இங்க பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போயிருக்குது, இங்க மைனஸ்ல இருந்து பிளஸுக்கு போயிருக்குது. ஸோ என்னது 1, 2, 3. ஓகே, ஸோ நமக்கு இப்ப குறி மாற்றங்கள் எத்தனை இருக்குது? இங்க குறி மாற்றங்கள் 3 இருக்குது. ஓகே, ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு
விடை என்னன்னு எழுதிக்கலாம் நம்ம. விடை என்னது நமக்கு இங்க பி ஆஃப் எக்ஸ் டைரக்டா அதுல வந்து என்னது உள்ள குறிமாற்றங்களின் எண்ணிக்கை வந்து என்னது அதுதான் வந்து நமக்கு அதிகபட்ச மிக எண் தீர்வுகளா இருக்கும். இங்க வந்து என்னது நெகட்டிவ்ல இருக்கிற காரணத்தினால நமக்கு அதாவது பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் இதுல உள்ள குறிமாற்றங்களின் எண்ணிக்கை வந்து என்னது அதுதான் அதிகபட்ச குறையெண் தீர்வுகளா இருக்கும். ஸோ அதிகபட்சம் மூன்று குறையெண் தீர்வுகள். ஓகே, ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அதிகபட்ச அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால வந்து ரொம்ப சிம்பிள். பி ஆஃப் எக்ஸ் டைரக்டா அதுக்கு வந்து என்னது உள்ள குறிமாற்றங்கள் எண்ணிக்கை வந்து என்னது அதுதான் அதிகபட்ச மிகை எண் தீர்வுகள். ஓகே, பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சு அதுல உள்ள குறிமாற்றங்களின் எண்ணிக்கை தான் வந்து அதிகபட்ச நமக்கு குறையெண் தீர்வுகள். ஓகே, ஸோ இங்க வந்து என்னது அதிகபட்சம் 4 மிகையெண் தீர்வுகள், இங்க அதிகபட்சம் 3 குறையெண் தீர்வுகள். ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.